வச்சுக்காத. பவுடர் பூசத்துக்கு எதுக்கு 2 லட்சம்? வாங்க. என்னாச்சு? ஏதோ அவசர மனுஷன் ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஆமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னா? நீங்களா சும்மா ஏதாவது நினைச்சுக்காதீங்க. அது இல்லையா? போயிருந்தீங்க, அங்க கோகிலா மேடம் வந்திருந்தாங்க. அவங்க பில்டரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா வீடு இருக்கான். 275 வீடா? அடிச்சு தள்ளிட்டு இருக்கோம். 275 வீடு கட்டிருக்காங்கன்னா ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. அந்த வீடு சரி, இதுல நமக்கு என்ன நல்ல விஷயம்? அந்த 202 சொல்லிருக்காங்க. என்ன மீனா சொல்ற? அத்தனை வீட்டுக்குமா? 75 வீட்டுக்கு தினமும் பூ கொடுத்தா அதுவே மாஸ். சூப்பர் மீனா, கைய கொடு. வாழ்த்துக்கள் மாமா. ஏங்க, நீங்க அந்த கோகிலா மேடம் ஏமாறாம அவங்களுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. அதனாலதான் அவங்க நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் நமக்கே திரும்ப வந்திருக்கு. இப்ப திறமைக்கும் கிடைச்ச பரிசு. அத நான் பேர் வாங்கிட்டு போக முடியாது. நான் சீக்கிரமா ரூம் கட்டிடலாம். அப்படின்னா நானும் ஒண்ணு பண்றேன். இன்னொரு கார் வாங்கிடலாம். வாங்கி அந்த பிளாட்டுக்கு வெளில இருக்கிறவங்களுக்கு வெளில போக வர கார் தேவைப்படும்ல. நம்ம நம்பர். இது ரொம்ப நல்ல ஐடியாங்க. இந்த மாதிரி பண்ணா நீங்க சொன்ன மாதிரி, ஆனா கொஞ்சம் அதிகமா உழைக்கணும். உழைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இப்படி ஓடி ஓடி உழைச்சாதான் நம்ம எதிர்காலமும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லதா நடந்தா சரி. அப்படிங்களா சார்? சரி சார், வந்துடுறேன் சார். ஒரு 10 நிமிஷம் சார். பாத்து போயிட்டு வாங்க. இந்த ஸ்ருதியோட அம்மா வேற அடிக்கடி காசு கொடுக்க போறணும். ரோஹிணி, இங்க கொஞ்சம் வாங்க. இந்தாங்க. என்னதுங்க? பில்டர்ஸோட கம்பெனி கார்டு. இதற்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? போகும்போது இவங்களை பார்த்தேன். இவங்க புதுசா 275 பிளாட். ஆமா, அவங்க வீடு கொடுக்கும் போதே வீட்டுக்கு தேவையான பொருஷன், ஏசி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறாங்களாம். அப்போ ஒவ்வொரு வீட்டையும் அதிக விலைக்கு தான் கொடுக்கற ஆர்டர் பேசி வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்போ நிறைய சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஃப்ரீயா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னீங்க, அவங்க வீட்டு பொருள் எல்லாம் சேர்த்து அந்த வீட்டை சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். 75 வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்கணும்னா அது ஆபீஸ்க்கு போய் நீங்க பாருங்க. கண்டிப்பா நான் போய் போயிட்டு இருந்துச்சு. இது மட்டும் கிடைச்சதுன்னா பிசினஸ் நல்லா இருங்க. நீங்க நியாயமா கொடுப்பீங்கன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இந்த விஷயம் இல்ல, இந்த ஆர்டர் உங்க மூலமா தான் கிடைச்சது. நல்ல கோவத்துல இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஆர்டர் நம்ம தான் சொல்றேன். இது நீங்க இதை நான் செய்யல. நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் தான் நான் இதை செஞ்சேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட கூட நான் இதை சொல்ல மாட்டேன். கை ரோஹிணி, மேடம் பாக்கணும். மீனாங்க மேடம், உங்களை பார்க்க ரோகிணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உட்காருங்க. நீங்க உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஆமா மேடம், நான் உங்களை ஒரு எஸ் கரெக்ட் பியூட்டிஷியன் ரோஹிணி. ஆமா மேடம். வெரி ஸ்மால் வேர்ல்ட். நினைக்கவே இல்ல. நீங்க ஹோம் மேடம், நான் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ என் கார்டை கொடுத்து வந்து பார்க்க சொன்னேன். ஓ விஷயம். நாங்க இப்போ ஒரு அப்பார்ட் தேவைப்படுது. மீனா சொன்னாங்க மேடம். அந்த வே நாங்க சப்ளை பண்றோம் மேடம். இந்த ஆர்டர் அது எங்களுக்கு ரொம்ப நல்ல டெவலப்மெண்டா இருக்கும். சொல்ல போனா அது இன்னும் கொஞ்சம் கம்மியா லெவல்ல இருந்து தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு முன்னுக்கு வந்திருக்கோம். பண்றோம். உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வீடு வாங்கணும்னு மக்கள் அதனாலதான் நானும் நினைச்சிருந்தேன். சரி, உங்ககிட்ட கொடுத்தா இன்னொரு கம்பெனி டெவலப் ஆகும்ல. சோ நைஸ் ஆஃப் யூ மேடம். லைஃப்ல இந்த அளவுக்கு நீங்க. தேங்க் யூ. பட் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது. அது மட்டும் நீங்க பாருங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் நீங்க இந்த ஆர்டரை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் வரைக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். பட் அதுக்கப்புறம் நீங்க பண்ற சர்வீஸ் பொறுத்து தான் இருக்கு. பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நல்லா பண்ணுங்க. நான் சொல்றேன். என் மேனேஜர் உங்ககிட்ட எஸ் நம்பர் தான். ஓகே, நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஓகே. வா ரோகிணி. ரோகிணி என்னாச்சு? இந்தா இந்தா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. நான் அவ்வளவு புரியலையா? கைய குடு ப்ரோ. கங்கரா சிஸ்டர் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஹாப்பி நியூஸ் சொல்றாங்கல. வாங்க ஸ்வீட் குடுக்குறாங்க. ஏச்சல சார். யோ, அந்த ஃபாதர் இல்லையா? ஒரு ரோகிணி, நான் போய்ட்டேனா? ஐ அம் சோ ஹாப்பி. மனோஜ் விடு மனோஜ். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரோகிணி. முதல்ல நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்னது இல்லையா? நீ பட்டன அப்பாயிண்ட் ஆதுன்னு சொல்லிட்ட. இல்லையா? பொதுவா யதார்த்தமா இருக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லையாப்பா, ஃபேக் நியூஸ். போங்க போங்க போய் வேலைய பாருங்க போங்க. எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க மொத்தமா 275 வீடுங்க. ஓ ஆமா, அவங்க அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அதுக்கான ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? எனக்கு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால அவங்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் எல்லாமே அவங்களுக்கு சூப்பர் ரோகிணி. இவ்வளவு பெரிய ஆர்டர் 5-6 மாசத்துல வர வேண்டிய ப்ராஃபிட். சூப்பர் ப்ரோ. கை கொடு கங்கரா. ரோகிணி, அந்த ஆர்டர் கன்ஃபார்மா கிடைச்சிடும்ல? நான் தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் தான் உங்களுக்கு மேக்கப்பே போட்டுருக்கேன். இல்ல, மேக்கப் போட்டே இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு எனக்காக மட்டும்தான் இந்த ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிடலாம். நான் இப்போ எல்லாம் வருது. சீக்கிரமா பெரிய தொழிலதிபர் ஆயிடுவோம். நல்லதா நடக்கும். மீனா ஆன்லைன்ல பூ விக்க போறான்னு சொன்னதுக்கு வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட வேற பெருசா சாதிக்க சொன்னாங்களே.
இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது வையேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் அதுதான் தோணுது. ஆண்டிக்கு புரிய வைக்கணும். இப்பயே போய் சொல்லுவோம். ஆஹா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட சொல்லுவோம். போகும்போது வாங்கிட்டு போலாம். கட் பண்ணி விட்டு போறேன். ப்ரோ வீட்ல விஷயத்த சொல்லணும். சிந்தாம சாப்பிடுங்க, எரும வந்துற போது. ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவான். மா என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி கோணலா இருக்குது. ஏதோ குஷியா இருக்கான் போல. என்ன கையில பையலே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க? இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் ட்ரெஸ் வாங்கலாமா? உங்களுக்காக வாங்குது. சொல்றேன். முதல்ல இந்த ஸ்வீட் எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? நீங்க சாப்பிடுங்க சொல்றேன். என்ன? அப்பா வீட்டு குறை சாப்பிட சொல்லிருக்காரு. சொன்னாரு சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஓடுகிறான்னு தெரியுது. ரெண்டு பேரும் இப்படி வந்து நில்லுங்க. எதுக்குடா இதெல்லாம் பண்ற? சொல்றேம்மா. பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. இருக்கிறீங்க மட்டும் எனக்கு அப்பா, தெரியுது. விஷயத்த சொன்னா நீங்களும் சந்தோஷம். என்னடா பிட போறேன். டேய், அந்த மாதிரி ஏதாவது சொன்ன விஜயா மாட்டா. விஷயம்னு சொல்ல விடுங்க. ரோனி நீயே சொல்லு. நாங்க அவங்க சிட்டில பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. இப்ப புதுசா 275 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட். நீ எதுக்கு ஸ்வீட் தர? என்னமோ உங்க அப்பன் கட்டுற மாதிரி. விஷயத்த சொல்ல விடு விஜயா. வீட்லயும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு நாங்க. இது நல்லா இருக்குதே. கூடவே சமைக்கிறதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க போல இருக்குதே. இல்லைன்னா எல்லா ஆண்டி, அந்த பில்டர் மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். மீனா, அமைதியா இருங்க. டா, இது வரைக்கும் நாங்க வாங்கின ஆர்டர்லயே இதுதான் பெரிய. 40 லட்சமா? பாய மூட சொல்லுப்பா. உள்ள போயிட்டு போகுது. மனோஜ், சந்தோஷமா எல்லாம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். ஆர்டர் கிடைக்க முழு காரணமே ரோஹினி தான். இதுக்கு பூ போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 5500 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 19,80,000